சிறகடிக்க ஆசை சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு? நம்ம மனோஜுக்கு அட்வைஸ் மேலே அட்வைஸாக பொழிஞ்சு அதுக்கப்புறம் மனசை மாற்றுறாங்க. இங்கே ஸ்ருதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவியை தேடி அவங்களோட ஹோட்டலுக்கே வராங்க. ரவியும் வந்து மீட் பண்ணுறாப்புல, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கூப்பிடும் பொழுது, இல்லை நான் வீட்டுக்கெலாம் வரமாட்டேன், உங்கள் வீட்டுக்கெலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் எங்கள் வீட்டுக்கு கூப்பிடல, நம்ம வீட்டுக்கு போகலாம், அதாவது உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரவிக்கு ரொம்பவுமே சந்தோஷம். அதே டைமில் இங்கே ஸ்ருதியோட அப்பா அம்மா வந்து நடந்ததை நினச்சி ரொம்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காமையா போயிடும் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம அண்ணாமலை ஹாலில் உட்காந்துருக்கும் போது நம்ம ரவி முதல்ல வர்றாப்புல, அதுக்கு பின்னாடியே நம்ம ஸ்ருதியும் வராங்க. உடனே நம்ம அண்ணாமலை விஜயாவை கூப்பிட்டு அந்த சர்ப்ரைஸை காமிக்கிறாங்க. நம்ம ஸ்ருதியும் ரவியும் வீட்டுக்கு வந்ததை நம்ம விஜயாவில் தேங்க்யூம் இல்லை, அவ்வளோ சந்தோஷம். அதே டைமில் வந்து ரோஹிணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதி வீட்டுக்கு வந்தது வந்து பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஸ்ருதி வீட்டுக்கு வந்தால் விஜயா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதி பின்னாடியே போவாங்க, ரோகிணியை கண்டுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ இவ வந்துட்டாளா, நமக்கு தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளாரையே நினச்சிக்கிறாங்க. நம்ம ரோஹிணி, என்ன நீ அதுக்குள்ளே உங்கள் அப்பாவை அடித்ததையே மறந்துட்டு திருப்பி வந்துட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க. ஸோ நம்ம நம்ம முத்து வந்து இடையில புந்து கலாட்டா பண்ணி விடுறாங்க. நம்ம ஸ்ருதியை பற்றி தான் தெரியும் இல்லையா, எதாக இருந்தாலும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க இல்லையா, அதுதான் நடந்திருக்கு. சும்மா திருப்பி வந்ததுனால கேக்கெல்லாம் வெட்டி பயங்கரமாக கொண்டாடுறாங்க சூப்பராக. ஸோ இன்னி எபிசோடை பொறுத்தளவு இதை தாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.